10th Maths Chapter 1ல Exercise 1.1 பார்க்கலாம். First இதுல 3 subdivision இருக்கும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B, A cross A and B cross A கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision A is equal to 2, minus 2, 3 and B is equal to 1, minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Solution போட்டுக்கலாம். எப்பவுமே given எழுதணும். எல்லா சம்முக்குமே A is equal to 2, minus 2, 3 and B is equal to 1, minus 4. First நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இப்ப அப்படின்னா இது ரெண்டையும் வச்சு A cross B கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B is equal to A என்னவோ அதை எழுதிக்கலாம் 2, minus 2, 3 and cross போட்டுட்டு B என்னது 1, minus 4. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம், அது மாதிரி ஈச் டேர்முக்கும் நம்ம செய்யறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கலாம் 2, 1, 2, minus 4 அந்த மாதிரி எல்லா டேர்முக்கும் எழுதணும். ஓப்பன் பிராக்கெட் 2, 1, 2, minus 4 and 2, minus 2, 1, minus 2, 4 3, 1, 3, minus 4 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கலாம். பிராக்கெட்டுக்கும் மார்க் இருக்கு. அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross A. A என்னது 2, minus 2, 3 cross 2, minus 2, 3. இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இது கரெக்டா என்னன்னு செக் பண்றது நான் கடைசி சொல்லி தரேன். 2, 2, 2, minus 2, 2, 3. அடுத்து minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. அடுத்து 3, 2, 3, minus 2, 3, 3. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏல எத்தனை டேர்ம் இருக்கு 3 டேர்ம்ஸ் அண்ட் பில திருப்பி ஏல எத்தனை டேர்ம் இருக்கு 3 டேர்ம்ஸ் 3, 3, 9 3 into 3 9. ஸோ இங்க 9 டேர்ம்ஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 இருக்கா? இதான் நம்ம செக் பண்ற மெத்தடு. இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் B cross A. B என்னதுன்னா 1, minus 4 cross A என்னது 2, minus 2, 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ண போறோம். 1, 2, 1, minus 2, 1, 3. அடுத்து minus 4, 2, minus 4, minus 2 and minus 4, 3. அவ்வளவுதான். இப்போ இதுலயே நம்ம வந்து எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாமா கரெக்டா ஆன்சர் அப்படின்றத. இப்போ பில எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு 2 அண்ட் ஏல 3 டேர்ம்ஸ் 3 2s 6. இப்போ 6 டேர்ம்ஸ் இருக்கும் இதுல. இதை வச்சு நம்ம ஆன்சர் கரெக்டா என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் A is equal to B is equal to P, Q. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க, யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏக்கும் P, Q தான், பிக்கும் P, Q தான். இப்போ சொல்யூஷன் போட்டுக்கலாம். A is equal to P, Q. அதே மாதிரி B is equal to P, Q. இப்போ A cross B கண்டுபிடிக்கணும். அப்போ P, Q cross P, Q. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம்.
அதே மாதிரிக்கே செகண்ட் டேர்ம் இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் இன்டூ செகண்ட் டேர்ம். இப்போ p, 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 q, q, p, q, q. இப்போ இதே ஆன்சர் தான் அடுத்த ரெண்டுக்குமே வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் டேர்ம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே. a cross a is equal to மேலேயும் p, q கொடுத்துருக்கனால அதே ஆன்சர் தான் வரும். p, q cross p, q. திருப்பி கிராஸ் பண்றோம். p, p, q, q, p and q, q. அடுத்து b cross a. p, q cross p, q. இப்போ என்ன ஆன்சர் வரும்? அதேதான். p, 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 q, q, p and q, q. இப்போ பார்த்தோம்னா நம்ம மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏக்கும் பிக்கும் p, q கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் a is equal to m, n and b is equal to ஒரு null set கொடுத்துருக்காங்க. சரிங்களா? null set அப்படின்னா ஒரு empty bracket தான். அதுல எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. a cross b கண்டுபிடிக்க போறோம். a cross b அப்படின்னா m, n cross ஒரு null set. அதாவது empty bracket போட்டுக்கலாம். ஏன்னா நல்லுன்னே போட்டுக்கலாம். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரிக்குதான் எந்த நம்பரையும் ஜீரோவால மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ. அதேதான் இங்கேயும் கிராஸ்லயும் எந்த ஒரு செட் பிராக்கெட்டோ ஒரு எம்டி செட்டோட நம்ம மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு நல் செட் தான் கிடைக்கும். இப்போ m, n கிராஸ் நல் செட் அப்படின்னா நம்மளுக்கு நல் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து a cross a. இப்போ m, n cross m, n. இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம். இப்போ வந்து m, 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 n, n, m, n, n. இதோட க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ வந்து b cross a கண்டுபிடிக்கணும். அடுத்து b cross a is equal to b என்னது? null set cross m, n. இப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும். ஜீரோவால எந்த செட்டை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஜீரோ, நல் செட். இதோட நம்ம சம் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்ம சாப்டர் 1ல இருக்க எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின்றத ரீட் பண்ணிடலாம். லெட் a is equal to 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம பி வந்து லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. அதாவது எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அது வந்து லெஸ் தேன் 10ல் இருக்க நம்பர் மட்டும்தான். 2, 3, 5, 7 இதெல்லாம் வந்து லெஸ் தேன் 10ல் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம இது கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதில் மேட்டரே. ஓகேவா? அடுத்த நம்மளுக்கு எப்பயும் போல தான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் a cross b and b cross a. சொல்யூஷன் given எழுதிக்கலாம். given என்னது? a is equal to 1, 2, 3 and b என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம கண்டுபிடிச்சிக்கோலாம். அதுதான் 2, 3, 5, 7. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்கணும்? a cross bயும் b cross aவும். a cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். a என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 cross b என்னது? 2, 3, 5, 7. ஓகேவா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபோர்த் டேர்ம். இது மாதிரி எல்லா டேர்முக்கும் நம்ம பண்ணணும். இருக்க எல்லா டேர்முக்கும். சரிங்களா? அடுத்து is equal to ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7,
2, 2, 2, 3, 2, 5 and 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A. B cross A அப்படின்னா B cross A is equal to B என்ன term? 2, 3, 5, 7 cross 1, 2, 3. சரியா? இது ரெண்டையும் cross பண்ணிக்கலாம். 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2 and 7, 3. க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். இதோட இந்த சம் முடிஞ்சு. வெறும் வேலையே இல்லை. ப்ரைம் நம்பர்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டு லெஸ் தேன் 10 நம்ம கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம A cross Bயையும் B cross Aவையும் கண்டுபிடிச்சா போதும். இந்த எக்ஸ் மட்டும்தான் அந்த வேலையே. சரிங்களா? மற்றபடி இந்த சம் ரொம்ப ஈஸி தான். 2, 3, 5, 7 அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க லெஸ் தேன் 10க்கு. அப்புறம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இவ்வளோதான் அந்த சம். அடுத்து தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் A cross B is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஓகேவா? இப்போ நம்ம என்னதுன்னா உல்டாவாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபைன் A and Bன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஏவையும் பிஏவும் கொடுத்துட்டு A cross Aவாது B cross A அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ B cross A கொடுத்துட்டு நம்மளை ஏவையும் பிஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தனித்தனியாக. அது ஒன்றும் மேட்ரு இல்லை, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம் செட்டை. B அப்படின்றது என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் குவார்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. B cross Aல இருக்க ஃபர்ஸ்ட் குவார்டினேட் எலிமெண்ட் மட்டும், அதாவது -2, 0, 3 அந்தது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கலாம். -2, 0, 2 0, அடுத்து வந்து 3. ஓகேவா? இப்போ 3 டேர்ம் தான் அது Bயில் இருக்குது. அதாவது எழுதிக்கலாம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். -2, அடுத்து 0, அடுத்து 3. சரிங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம A எப்படி கண்டுபிடிக்கலாம்? செட் ஆஃப் ஆல் செகண்ட் குவார்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. இந்த B cross Aல இருக்க செகண்ட் குவார்டினேட்ஸ் ஃபுல்லாமே வந்து A செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 3, 4, 3, 4, 3, 4. அப்போ மொத்தமே A வந்து என்ன செட் இருக்குன்னா 3 and 4 மட்டும்தான். அப்போது ஓப்பன் ப்ராக்கெட் 3, 4. நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் A is equal to 5, 6 and B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS is equal to RHSன்ற மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஷோ தட் A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கணும், அடுத்து B cross B, அடுத்து C cross C கண்டுபிடிச்சு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சுன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் எழுதுறோம். எழுதிட்டு அது வந்து LHSக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் given A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6 and C is equal to 5, 6, 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் LHS எடுத்துட்டு RHS ப்ரூவ் பண்ணணும். அப்போ LHS is equal to A cross A which is equal to A என்னதான் இதை எழுதிக்கலாம் 5, 6 cross 5, 6. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது எப்படி வரும்? ஓப்பன் பண்ணோம்னா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 அப்படி வரும். இப்போ 5, 5,
5, 6. 6, 5 and 6, 6. அதோட க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம A cross A கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து RHSல B cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். RHS B cross B is equal to 4, 5, 6 cross 4, 5, 6. ஓகேயா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்லா டேர்மையும், செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்லா டேர்மும், அடுத்து தேர்ட் டேர்ம் இன்ட்டு எல்லா டேர்மும் பண்ண போறோம். கிராஸ் பண்றது. ஓப்பன் பிராக்கெட் 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6, 4, 6, 5, 6, 6. க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து C cross C கண்டுபிடிக்கணும். அப்போ C cross C is equal to 5, 6, 7. அடுத்து cross 5, 6, 7. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பிராக்கெட் பண்ணிக்கலாம். 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7. அடுத்து 7, 5, 7, 6, 7, 7. க்ளோஸ் பிராக்கெட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா B cross B C cross C கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ B cross B intersection C cross C which is equal to ரெண்டுலயும் எது சேமா இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த 4 டேர்ம்ஸ்லாம் வராது இங்க, அதனால அடுத்த டேர்ம் பார்க்கலாம். என்ன வரும் 5, 5 வருது. அப்போ 5, 5, 5, 5, 5, 6, 5, 6. அடுத்து 6, 4 வரல. அடுத்து 6, 5, 6, 5, 6, 6, 6. அடுத்து இந்த 4 டேர்ம்ஸ் மட்டும் தான் சேமா இருக்கு. அதை மட்டும் இன்டர்செக்ஷன் பார்ட்ல எழுத போறோம். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இன்டர்செக்ஷன் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். RHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ LHSல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டும் சேம் நம்பர்ஸா இருக்கு எல்லாத்துலயுமே. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 சேமா இருக்கா? So from 1 and 2 we get LHS is equal to RHS அப்படின்னு எழுதணும். A cross A is equal to B cross B intersection C cross C. Therefore, hence proved. இது நம்மளுக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு.